Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளர் பணியின் போது மது அருந்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேரறிஞர் அண்ணா அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளராக பணியாற்றி வரும் இளையராஜா என்பவர் பணியின் போது மருத்துவமனை வளாகத்தில் மது அருந்தியுள்ளார். இதனை நோயாளியின் உறவினர் ஒருவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் உயிர் காக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் மருத்துவமனையிலேயே மது அருந்தும் அளவுக்கு விடியா திமுக ஆட்சி நிர்வாகம் சீர்கெட்டு போயிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் தூய்மை பணியாளர்களை அதிகாரி ஒருவர் மிரட்டி லஞ்சம் கேட்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளர்களை மேற்பார்வை செய்யும் அதிகாரியான ரமாதேவி என்பவர் தூய்மை பணியாளர்களிடம் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டும் கொடுக்கவில்லை எனில் இடமாற்றம் செய்துவிடுவதாகவும் மிரட்டும் வீடியோ வெளியாகி ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் அட்டை பூச்சியாக ஸ்டாலின் ஆட்சி உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நான் சொல்றது கேளு. 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு வா. இந்த காசு இந்த 1500 இந்த மாசம் இந்த 5000 ரூபாய் 6500 ரூபாய் வந்தா 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு எடுப்பேன். இல்லைன்னா ஆப்சென்ட் போட்டுனே இருப்பேன். நான் 1ஆம் தேதியில வேலைக்கு 5000 ரூபாய் 31ஆம் தேதி நீ காசு கையோட வா. 1ஆம் தேதியில வேலைக்கு வா. சம்பளம் இல்ல முடியாதுப்பா. அதெல்லாம் முடியவே முடியாது.